தஞ்சாவூர்னாலே ஃபஸ்ட்டு கோவில் தான், அப்புறம் இந்த பேலஸ் தான். ஸோ நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு லன்ச் முடிச்சுட்டு அப்படியே இந்த பேலஸ்க்கு வந்தாச்சு. இங்கே தான் வந்து சரஸ்வதி மண்டபம் இருக்குது. இது வந்து 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. ஏசியாலேயே மிக பழமையான லைப்ரரி. இதில் வந்து 49,000க்கும் மேலே புக் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்களாம். அப்புறம் இந்த தமிழ் லெட்டர்ஸ் வந்து என்ன மாதிரி மாறி வந்திருக்குன்றதுக்கு ஒரு குட்டி பேனர் வச்சுருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. அப்புறம் போகிற வழியிலே வந்து மியூசியம் இருக்குது. மியூசியம்குள்ளே வந்து ஃபோட்டோகிராஃபி நாட் அலோட் சொல்லிட்டாங்க. உள்ளே வந்து பழங்காலத்தில் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். தஞ்சாவூர் போயிட்டு தஞ்சாவூர் பொம்மை வாங்காமையா? ஸோ நாங்களும் ஒரு தஞ்சாவூர் பொம்மை வாங்கியாச்சு. அப்புறம் இந்த கலைக்கூடம் ரீசெண்டாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க போல், அழகாக இருக்குது. பக்கத்துலேயே மணிமண்டபம் இருக்குது, பட் யாரையும் அவங்க அலோவ் பண்ணலை. ஸோ நாங்கள் அப்படியே உள்ள கலைக்கூடத்துக்குள்ளே போயிட்டோம். உள்ளே வந்து நல்லா ரெனோவேட் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க. பார்க்க அழகாக இருந்துச்சு. உள்ள பழங்காலத்து சிலைகளை வந்து பல ஊர்கள்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் அங்கங்கே வந்து கிறுக்கி வச்சுருந்தாங்க. அதை பார்க்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் ஸ்கூல் குழந்தைங்கள்லாம் வந்து ட்ரிப் வந்திருந்தாங்க. க்யூட்டாக உட்காந்துருந்தாங்க. பார்க்க அழகாக இருந்துச்சு. அப்படியே பக்கத்தில் வந்து இன்னொரு சிலை இது மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே போனால் உள்ளே வந்து பல மெட்டல்ஸில் இருக்கிற சிலையெல்லாம் அந்த கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் பழங்காலத்து காயின்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மேலே போனோம். மேலே பார்த்தா 1950 கரை ஒதுங்கின திமிங்கலத்தோட எலும்பை வச்சுருந்தாங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். அப்படியே வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ரிட்டன் கிளம்பியாச்சு. நீங்களும் கண்டிப்பாக போனீங்கன்னா இதெல்லாம் விசிட் பண்ணிவிட்டு வாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.